வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ் மெக்கானிக் ராம்குமார் பேசுறேன். இந்த வண்டியில என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி ஒரு 2 கிலோமீட்டர் போனாலே ஓவர் ஹீட் ஆகுது. வண்டி அது ஹை ஸ்பீட் போக மாட்டேங்குது. அது ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது. எதனால இந்த வண்டி இவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து டைமிங் வச்சிருக்கிறாங்க பாருங்க. டைமிங் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். இந்த டி மார்க் இப்போ கரெக்டாக இந்த கோட்டுக்கு நேராக இருக்கு. அப்போ வந்து நம்ம டாப்ல இருக்கோம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு டி மார்க் இதில் தெரியலனா இப்படி ஷேக் பண்ணீங்கன்னா ஒரு இடம் மட்டும் ரொம்ப இந்த பக்கமும் போகிற மாதிரி இந்த பக்கமும் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் அப்படியே அதுக்கு சென்டரெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா டைமிங் எப்படி வச்சுருக்கிறாங்க பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இது வந்து லேட் ஃபயர் ஆகும். அட்வான்ஸ் கிடையாது, லேட் ஃபயர். பின்னாடி வந்து பிஸ்டன் இறங்கின பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வச்சோம்னாக்கா அட்வான்ஸு. அப்படி வச்சோம்னாக்கா நமக்கு ஃபயர் ஆகும் போது மிஸ் ஃபயரிங் மாதிரி நல்லா தெரியும். ஆனால் பின்னாடி வச்சோம்னாக்கா, அதாவது பிஸ்டன் இறங்குற டைமில் ஸ்பார்க் ஆகிற மாதிரி வச்சோம்னாக்கா உங்களுக்கு அந்த வெடிக்கிறது அவ்வளோ தெரியாது. ஆனால் ஐடிங் கரெக்டாக நிற்காது, ஸ்டார்டிங் டபுள் வரும், இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும். கிட்டத்தட்ட இது மிஸ் ஃபயரிங்க்கு ஈக்குவல் தான். ஆனால் வெடிக்காது அவ்வளோ சீக்கிரம். இந்த வண்டியில் வந்து ஹீட் ஆகிறதுக்கும் வண்டி வந்து மிஸ்ஃபயரிங் வண்டி ஒரு மாதிரி வர்றதுக்கும் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. டைமிங் வந்து கரெக்டாக வைக்கணும். டைமிங் வந்து ஈக்குவலாக வைக்கணும். இதனால தான் வண்டி வந்து ஓவர் ஹீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பை பாய்.